அனைவருக்கும் வணக்கம். ராமாயணத்துல ராமன் ஒரு ஹீரோ. அவன் எங்கேயுமே தர்மத்தை விட்டது கிடையாது. அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அவனையே குறை சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன? ராமன் வாலியை வதைத்தது தர்மமா அதர்மமா? ராமாயணத்துல ரொம்பவும் விவாதிக்கப்படும் ஒரு சம்பவம் அப்படின்னு இருந்தா, மரத்துக்கு பின்னாடி இருந்து ராமன் வாலிய அம்பால வீழ்த்தின தருணத்தை பத்தி தான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல ராமன் பண்ணது தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பல நூற்றாண்டுகளா ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்கப்படுகிறது. தர்மத்தோட உருவமாக கருதப்படும் ராமன் ஏன் நேருக்கு நேரா போராடாம மறைஞ்சு இருந்து வாலியை வதைத்தார்? இது நீதியா, இல்லைனா தர்மத்திற்கு எதிரான செயலா? இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள இந்த சம்பவத்தை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிஷ்கிந்தாவில் நடந்த உண்மை நிலை. வாலி மற்றும் சுக்ரீவன் 2 பேரும் சகோதரர்கள். ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆரம்ப காலத்துல ரொம்ப பாசத்தோட தான் இருந்தாங்க. 2 பேரும் இணைந்து ஆட்சி செஞ்சாங்க. ஒரு முறை ஒரு அரக்கன் கூட அவங்க 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டது. அப்ப வாலியும் அரக்கனும் சண்டை போட்டுக்கிட்டே ஒரு குகைக்குள்ள போயிட்டாங்க. ஒரு வருடத்துக்கு மேல அவங்க வெளியிலேயே வரல. வெளியில காத்துட்டு இருந்த சுக்ரீவனுக்கோ பயமா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த குகைக்குள்ள இருந்து ரத்தம் ஆறா பெருக்கெடுத்து ஓடி வந்தது. அத பார்த்த உடனே சுக்ரீவன் என்ன நினைச்சான்னா, அரக்கன் தான் வாலிய கொன்னுட்டான், அந்த அரக்கன் வெளியில வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய கல் எடுத்து அந்த குகைய மூடிட்டு வந்துடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் வாலி இறந்து போயிட்டதா தான் நினைச்சான். அதனால அவன் அரசனாகி அந்த நாட்டை ஆள ஆரம்பிச்சான். அரக்கனை கொன்னதுக்கு அப்புறமா குகைக்குள்ள இருந்து வெளியே வந்த வாலி குகை மூடப்பட்டிருக்கத பார்த்து அந்த கல்லை தள்ளிட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா சுக்ரீவன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அப்ப சுக்ரீவன் தனக்கு எதிரா செயல்பட்டு ஆட்சியை கைப்பற்றிட்டான் அப்படின்னு கோபப்பட்டான் வாலி. அதனால சுக்ரீவனை நாட்டை விட்டு துரத்தி விட்டான். அவனுடைய மனைவியான ருமா அப்படிங்கிறவளை தன் வசப்படுத்திக்கிட்டான். தம்பியோட உரிமையையும் பறிச்சுட்டான். இங்க ஒரு முக்கியமான தர்ம கேள்வி எழும். சகோதரன் மனைவியை கைப்பற்றுவது அரச தர்மமா? சுக்ரீவனை விரட்டி விட்டா அவன் மனைவி ருமாவையும் சேர்த்துதானே விரட்டி விடணும். ஆனால் தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அவளை இழுத்துட்டு போயிட்டான். ராமன் ஏன் இதில் தலையிட்டார்? சீதையை தேடும் பயணத்துல ராமன் சுக்ரீவனை மீட் பண்றார். இங்க ஹனுமானுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. சுக்ரீவன் உதவி கேட்கிறான். என்னோட அரசை மீட்டு கொடுங்க, என் மனைவியை மீட்டு கொடுங்க, முக்கியமா அநியாயத்தை முடிச்சு வைங்க. அதுக்கு பதிலா உங்க மனைவி சீதையை கண்டுபிடிக்க நான் கண்டிப்பா உதவுறேன் அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட உறுதி அளிக்கிறான். ராமர் எடுத்த முடிவு தனிப்பட்டது கிடையாது. அது அரச தர்மத்தை நிலைநாட்டும் கடமை அப்படின்னு கருதப்பட்டது. வாலியின் வரம் நேரடி போரின் சிக்கல். வாலிக்கு ஒரு விசேஷமான வரம் இருந்தது. யார் அவனை நேருக்கு நேரா எதிர்த்து போர் செஞ்சாலும் அவங்களோட சக்தியில பாதி வாலிக்கே போய் சேரும். அதனால எந்த வீரனாலும் அவனை வெல்ல முடியாது, இன்க்ளூடிங் ராமன். அத சுக்ரீவன் முன்னாடியே ராமன் கிட்ட சொல்லிடுறான். நேரடி போர் இந்த இடத்துல நீதியை நிலைநாட்டாதுங்கிறத ராமன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா வாலி அஜயன், அதாவது போர்ல தோற்கடிக்க முடியாதவன். அதனால ராமன் எடுத்த முடிவு என்ன? அதர்மத்தை முடிக்கணும்னா நான் வேறொரு வழியை தான் தேர்வு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றான். மறைந்து இருந்து தாக்கியது ஏன்? ராமன் மறைஞ்சிருந்து வாலியை தாக்கணும்னு முடிவு பண்றான். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய விவாத பொருளா இருக்கு. அது எப்படி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய ராமன் மறைஞ்சு நின்று தாக்கணும்னு முடிவு பண்ணினா? அது தப்பு அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தர்ம சாஸ்திரங்கள்ல ஒரு விதி இருக்கு. அநியாயமா ஆட்சி செய்யும் ஒருவரை அரசன் தண்டிக்கலாம். ராமன் ஒரு இளவரசன் மட்டும் இல்ல, தர்மத்தை காக்கும் அரசனும் கூட. ஒரு அரசன் எந்த இடத்துக்கு போனாலும் அவன் அரசன் தான். இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அவர் சீஃப் மினிஸ்டர் தான். அந்த போஸ்ட விட்டு போக மாட்டார். அந்த ஸ்டேட்டுக்கு வேற ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம், பட் இவர் நமக்கு சீஃப் மினிஸ்டர். நம்ம பிரைம் மினிஸ்டர் எந்த நாட்டுக்கு போனாலுமே அவரை இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ராமனும் கூட. எந்த இடத்துக்கு போனாலுமே கூட அவன் அரசன் தான். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது அவனுடைய கடமை. வாலி
தம்பியின் உரிமையை பறித்தான். பெண் மரியாதையை மீறினான். நீதியை மீறி ஆட்சியை நடத்தினான். அதனால தான் ராமன் அவனை வேட்டைக்காரன் போல தண்டிச்சார் அப்படின்னு இங்க விளக்கப்படுது. வாலியின் இறுதி கேள்வி. ராமன் வாலிய மறைஞ்சிருந்து தாக்கி வீழ்த்திடுறான். வாலி இறக்கறதுக்கு முன்னாடி ராமனை பார்த்து கேட்டான், நீ தர்மவான்னா ஏன் என்னை மறைஞ்சு நின்னு தாக்கின, என்ன கொல்ற அப்படின்னு கேட்டான். இது ரொம்ப ஆழமான தருணம். இதுக்கு ராமனோட பதில், நீ அரச தர்மத்தை மீறிட்ட. சகோதரனுடைய மனைவியை கைப்பற்றுவது பாவம். அவள் உனக்கு மகள் போன்றவள். அவளை எப்படி நீ கடத்திட்டு போவ? அரசன் எங்க இருந்தாலும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறமா வாலியால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கே உண்மை தெரியும் அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு. தாரையின் பார்வை. வாலியோட மனைவி தாரை மிகுந்த ஞானம் கொண்டவள். அவங்க அரண்மனைக்கு முன்னாடியே செய்தி வந்துருச்சு, சுக்ரீவன் ராமலக்ஷ்மணர் கூட கூட்டு சேர்ந்துட்டான் அப்படிங்கிற விஷயம். அதனாலதான் சுக்ரீவன் வாலிய போருக்கு அழைச்ச போது அவ எச்சரிச்சா, போகாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ராமன் சாதாரண மனிதன் கிடையாது அப்படின்னு. ஆனால் வாலிக்கு தன் பலத்து மேலே இருந்த நம்பிக்கையால அதை எதையுமே எடுத்துக்காம போருக்கு போய் இறந்தும் போயிடுறான். கடைசியில அவளும் ராமனோட தீர்ப்பை ஏத்துக்கிறா. இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது? இந்த சம்பவம் பழிவாங்கல் கிடையாது, நீதியுடைய நிறைவேற்றம் அப்படின்னு காட்டப்படுது. தர்மத்தின் ஆழமான விளக்கம். இதுல ஒரு பெரிய உண்மையே மறைஞ்சிருக்கு. தர்மம்ங்கிறது எப்பவுமே வெளிப்படையா இருக்கிற மாதிரி இருக்காது. சில நேரங்கள்ல நேரடி செயல் தர்மமா இருக்காது. அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்கு மறைஞ்சு நின்னும் செயல்பட வேண்டியிருக்கும். கடினமான முடிவுதான் நீதியை காப்பாத்தும். ராமன் எடுத்த செயல் அவனோட தனிப்பட்ட கோபமே கிடையாது. அது ஒரு அரசனுடைய கடமை. அநியாயத்தை நிறுத்துறது அரச கடமை. அதைத்தான் ராமனும் செஞ்சான். ராமன் வாலியை வதைத்தது தர்மமா அதர்மமா? புராணங்களோட பார்வையில அது தர்மத்தை காக்க எடுத்த கடினமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் நமக்கு என்ன பாடத்தை கத்து தருது? நல்லவங்களா இருக்கிறவங்க எப்பவுமே சாஃப்டாதான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அடிபணிஞ்சு போய் எல்லாருக்கும் தலையாட்டி எல்லார் சொல்றதையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில சமயம் நீதியை நிலைநாட்டுறதுக்காக கடினமான முடிவும் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் ராமாயணம் ஒரு கதை மட்டும் கிடையாது, மனித வாழ்க்கையோட தர்ம சோதனை அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.